அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. நம்ம இப்ப சமயமா பிட்காயின் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிலையில நேற்று இன்றும் பிட்காயினோட விலை அதிகமாயிட்டு போகுதுன்னு யூடியூப் சேனல் மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி என்ன ஏது, அதனோட சாராம்சம் என்ன அப்படின்னு பேசுறதுக்காக நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்காரு என்னுடைய நண்பரும் அமெரிக்க வாழ் இந்தியருமான சந்திரசேகர். அன்பா வணக்கம். வணக்கம். வணக்கம் சதீஷ். என்ன இந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூஸ் எல்லாம் ஏறி இருக்கு. மெயினா பிட்காயினோட வேல்யூ நல்ல பீக்குக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன? இது தெரிஞ்சது தானே. பிட்காயின் வேல்யூ இட்ஸ் ஒன்லி கோன் இன்க்ரீஸ், மேலதான் போக போகுது. இனி கீழே போக போறது கிடையாது. மேபி போகலாம், ஒரு 20% அப்பப்போ கீழே மேலே போகும். ஆனால் ஓவராலாக பார்த்தான்னா இட்ஸ் ஒன்லி கோன் கோ அப். ரீசன் உனக்கே தெரியும், இட்ஸ் கரன்சி டிவேல்யூவேஷன். ஸோ கரன்சி டிவேல்யூவேட் ஆகும்போது இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கோனும். இப்போ என்ன வேல்யூல இருக்கு, என்ன எவ்வளவு போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? இன்னைக்கு நேத்து நைட்டு இட் வெண்ட் அப் டு an all time high. $125,000 போச்சு. இட் வில் ட்ராப் டவுன் a little, மறுபடியும் மேலே போகும். ஸோ இது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இந்தியன் ரூபி வேல்யூக்கு 1,04,00,000 சம்திங் ஏதோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். இன்னும் எப்போ எது வரைக்கும் இன்னும் நல்ல growth இருக்குமா, இல்ல சும்மா ஸ்லோ growth தான் இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் இனி ஒரு 3 மாசத்துல we will see minimum $220,000 to $450,000 இந்த டிசம்பருக்குள்ள நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை யுஎஸ் if they add Bitcoin to their treasury, we are looking at more than $1 million by this year end. ஸோ இந்த வருஷத்துக்குள்ளேயே $1 million பார்க்கறதுக்கு இனி வாய்ப்பு இருக்கு. ஆனா பேர் மினிமம் இட் வில் பி $220,000. $220 போது கிட்டத்தட்ட 2 கோடின்னு வைங்களேன். எவ்வளோ? கிட்டத்தட்ட 2 கோடி ஒரு பிட்காயின். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதுல எனக்கு என்னன்னா, இப்போ பேசும்போது சொன்ன மாதிரி டாலர் வேல்யூ டிபெண்ட் ஆகிறத வச்சு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப டாலர் வேல்யூ என்ன கண்டிஷன்ல இருக்கு, அது அதுக்கும் பிட்காயினோட growthக்கும் என்ன சம்பந்தம்? இன்ஃப்ளேஷன் சொல்றாங்க இல்லையா. இன்ஃப்ளேஷனுங்கிறது எவ்ரி இயர் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்க வேல்யூ மணி நீங்க கையில் வச்சிருக்கிற வேல்யூ கம்மியாயிட்டே போகும். ஸோ அந்த கம்மியாகும் போது உங்களுக்கு இட் வில் பூஸ்ட் அப் த ஹார்ட் அசெட்ஸ் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு வேல்யூ மேலே போயிட்டே இருக்கு இல்லையா. அதே மாதிரி கோல்டு இஸ் அ ஹார்ட் அசெட், அதே மாதிரி பிட்காயின் இஸ் அ ஹார்ட் அசெட். ஸோ அது நீங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு ஒரு கிலோ கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா அது என்ன அன்னைக்கு வாங்க முடியுமோ அதே சாமானத்தை இன்னைக்கு அதே 1 கிலோ கோல்டு நீங்க வாங்க முடியும். ஆனா நீங்க ஃபியாட்ல கரன்சியில பாத்தீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்க முடியுமோ இன்னைக்கு அந்த 20 லட்ச ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்க முடியும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிராக்ஷன் தான் வாங்க முடியும். இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். இதை நீங்க கோல்ட்ல வைக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ஈவன் கீப் இட் இன் பிட்காயின் which is டிஜிட்டல் கோல்டு. ஸோ இப்போ நம்ம இது டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கும் நம்ம வாங்கக்கூடிய இதுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் எப்படி இருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க கையில் வச்சிருக்கிற வேல்யூ கரன்சியோட வேல்யூ கீழே போகும்போது நீங்க பிட்காயினை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஸோ யூஎஸ் டாலர் நீங்க மார்க்கெட்ல படிச்சிருந்திருப்பீங்க, இட் இஸ் கோயிங் டவுன். ஸோ கீழே போகும்போது என்ன ஆகும்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் மோர் டு பை த சேம் ஆசெட். அதனால தான் இப்போ பிட்காயின் பிரைஸ் மேலே போகுது. இப்போ இது ஒன்லி ஃபார் பிட்காயின் மட்டும்தான் நடக்குதா, இல்ல மற்ற கிரிப்டோ கரன்சிக்கும் இதே தான் நடக்குமா? என்ன மாதிரி இன்னைக்கு சிச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் anything other than Bitcoin is a scam. ஏன்னா if somebody can control code,
தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்கேம். அது வந்து என்னைக்கு வேணாலும் கீழே போகலாம். ஆனா பிட்காயின் வந்து nobody can change it. ஸோ அதோட வேல்யூ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். யூ cannot compare பிட்காயின் வித் anything else in the world. சூப்பர், நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. வருங்காலத்துல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மேற்கொண்டு நம்ம டிஸ்கஷன் தொடருவோம். நன்றி, வணக்கம். கண்டிப்பா. நன்றி சதீஷ்.